ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டோட முடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ அவருடைய டிடெக்டிவ் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கொலை கேஸில் அந்த டெட் பாடியை ஒரு காரில் வச்சு எரிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் நேற்று நைட்டு அவருடைய பொண்ணு இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி அந்த சிக்னலை வச்சு கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா அவருடைய பொண்ணு ஹாபின் வேணும்னே பார்த்தீங்கன்னா ஒரு காரில் போய் விழுந்து ஒரு ஆக்சிடென்ட்டை பண்ணியிருப்பா. ஸோ அதுக்காக தன்னோட பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவரும் அடிச்சு பிடிச்சி ஓடி இருப்பாரு. ஸோ அந்த கொலையை பண்ணதே தன்னோட பொண்ணா இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள பயங்கரமான ஒரு சந்தேகமும் வேற இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்ல இப்ப அடுத்து நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. அது என்னன்னா நம்ம ஹாபி இருக்கால, அவ சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம ஹீரோ ஆபீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பதற்றமா உள்ள வராரு. அவர் உள்ள வந்த உடனே அவரோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. அதை ஓபன் பண்ணி படிச்சு பார்த்தா டிவோர்ஸ் நோட்டீஸ் போல. அதை பார்த்தோன்னே அவருக்கு இன்னும் ஷாக் ஆயிடுச்சு. என்னடி டிவோர்ஸ் நோட்டீஸை கொண்டு வந்து நீட்டுற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்க, நீங்க இது நாள் வரைக்கும் என்கிட்ட அன்பு செலுத்தாம என்னை குடும்பப்படுத்திட்டு இருந்தீங்க. நான் அதை எல்லாத்தையுமே கூட பொறுத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு என் பொண்ணையே நீங்க சந்தேகப்படுற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல, இதுக்கு மேலேயும் உங்களை மாதிரி ஒரு கேவலமான புத்தி இருக்க ஆளு கூட நான் வாழவே மாட்டேன். ஏன்னா எப்பயுமே உங்களோட போலீஸ் புத்தி அப்படியே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் என் பொண்ணை நீங்க சந்தேகப்பட்டு தான் இருப்பீங்க. இதுக்கு மேலே இங்க வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க. சோ என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த இன்சிடென்ட்ல இப்ப நம்ம ஹீரோ அவருடைய பொண்ணு ஹாபி மேலேயே ஒரு மாதிரி சந்தேகப்பட்டார்ல பிரசன்ட்ல, அதே மாதிரி அப்போ அந்த பாஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா அவ சின்ன வயசுல இருக்கும்போது நடந்த இன்சிடென்ட்க்கு அவ மேல சந்தேகப்பட்டிருக்காரு. சோ அந்த ரீசனுக்காக தான் அவர் மேல பயங்கரமா கோவப்பட்டு அவருடைய ஒய்ஃபும் டைவர்ஸ் பண்ணிட்டு போறன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பிரசன்ட்ல அகைன் பாத்தீங்கன்னா நம்ம ஹாபியை தான் காட்டுறாங்க. லாஸ்டா ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாள்ல. சோ நம்ம ஹீரோவும் இப்போ அப்படியே அதை பார்த்துட்டு இருக்காரு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹாபியை அப்படி வீட்டுக்கு கூட்டு வருவாரு. அந்த நேரத்துல அவருடைய அம்மா முன்னாடியே வீட்டுல இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல. உடனே கேக்குறாங்க, ஏய் என்னோட அம்மா இப்படி இங்க வந்தாங்க, நீ பாட்டி ஏதாவது கூப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் தான் கூப்பிட்டேன், என்னோட கை வேற உடஞ்சிருக்கு, எப்படி நான் தனியா எல்லா வேலையுமே பாக்குறது, அதனால தான் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் அவங்களை கூப்பிட்டுருக்கேன், இதுல என்ன தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி திமிரா பேசிட்டு அங்கிருந்து வெளியே இறங்கும் போது நம்ம ஹீரோ டோரை ஓபன் பண்ணாம, சரி நீ வெளியே போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லு, நேத்து நைட்டு நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்கும்போது, நான் எங்கேயோ இருந்தேன், உங்களுக்கு என்ன, ஏய் உண்மையை சொல்லு, நேத்து நீ ட்ரிப்புக்கும் போல, அப்படி இருக்கும்போது நேத்து ஒரு நாள் முழுக்க நீ எங்க தான் இருந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவ எதுவுமே பேசாம அப்படியே சைலண்டாவே இருக்கா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் டோரை ஓபன் பண்ணிடுறாரு. இவ சொல்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக மறுபடியும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அப்ப அந்த இடத்துல நம்ம போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சில எவிடன்ஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ இது வரைக்கும் இந்த கேஸ்ல இவங்களுக்கு எவிடன்ஸா கிடைச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன, ஒரு நடு காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஷெட்ல நிறைய பிளட்லாம் இருந்திருக்கு. அது வந்து ஓ டைப்பான பிளட். ஸோ அந்த பிளட்டோட ஓனர் இப்போ உயிரோட இல்ல, அவங்கள கார்ல வச்சு எரிச்சிட்டாங்க. பட் அவங்களுடைய அந்த பிளட் சாம்பிளை வந்து நல்லா செக் பண்ணி பார்த்ததுல அந்த பிளட் ஓனருக்கு சக்கரை நோய் இருந்திருக்கு அப்படின்ற விஷயமும் அவங்களுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா அந்த காரை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல எரிஞ்சு போன நிலைமையில, ஸோ அந்த கார்ல டெட் பாடி அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். பட் அவங்க டெட் பாடியெல்லாம் கண்டுபிடிக்க கிடையாது. ஆனா அந்த கொலையை பண்ணவன் அந்த டெட் பாடியா அந்த கார்ல போட்டு தான் அன்னைக்கு எடுத்துட்டு போயிருக்கான். பட் அதுக்கப்புறமேட்டு அங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல, அதனால எங்க நம்ம மாட்டிப்போமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு அந்த டெட் பாடி அங்கிருந்து எடுத்துட்டு போயிருக்கான். போகும்போது அந்த காரையும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எரிச்சிட்டு போயிருக்கான். நம்மளை பத்தின எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கார் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சிசிடிவி கேமராஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது யாரோ ஒரு பொண்ணு தான் ஒரு மாதிரி ஹூடிலாம் வியர் பண்ணிட்டு வந்து அந்த காரை திருடிட்டு அங்கிருந்து போயிருக்கா. ஸோ அப்படின்னா இவ தான் கண்டிப்பா அந்த கொலையையும் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஹூடியை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு அவருடைய பொண்ணு ஞாபகம் வருது. ஏன்னா லாஸ்டா அவருடைய பொண்ணை இப்ப வீட்டுல விட்டுட்டு வரும்போது கூட பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஹூடியை தான் அவ போட்டிருப்பா. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம பொண்ணு தான் இன்னைக்கு அந்த காரை திருடிட்டு போயிட்டு அந்த கொலையை பண்ணிருப்பாளா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு இங்க பயங்கரமான ஒரு டவுட். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு கொலை நடந்துச்சுல அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஷெட்ல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில செல்போன் டவர்ஸோட சிக்னல் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இவங்க கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் அந்த டைம்ல அன்னைக்கு அங்க செல்போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல நம்ம ஹீரோவோட பொண்ணு நம்பரும் இருக்குது. இதை பார்த்துட்டு அவருக்கு இன்னும் தான் பாத்தீங்கன்னா சந்தேகம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. இந்த கொலையை பண்ணது நம்ம பொண்ணா தான் இருப்பாளா அப்படின்ற மாதிரி. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா லேப்ல இருக்காப்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்டா அந்த கொலைகாரி அந்த காரை விட்டு தப்பிச்சு ஓடும்போது போலீஸ்காரங்களுக்கு எந்தவித எவிடன்ஸும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லி அவ அந்த காரையே எரிச்சிருந்தாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ ஒரு எவிடன்ஸை விட்டுட்டு போயிருப்பா. அது என்னன்னா ஒரு சின்ன நூல் தான், ஆனா அது வந்து ஏதோ ஒரு ஃபைபர் நூல் மாதிரி இருக்கு. அதை பத்தி தான் லேப்ல ஒருத்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது என்ன நூல் ஏது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. இது நார்மலா நம்ம ட்ரெஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய நூல் மாதிரி தெரியல, வேற ஏதோ ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய நூல் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டைரக்டா வீட்டுக்கு தான் போறாரு. அங்க போய் அவரோட பொண்ணை பார்க்கும்போது அங்க அவ இல்ல. சரி ஓகே, நம்ம பொண்ணு ரூம்ல நம்மளே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், அவ ஏதாவது நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாளா, ஒருவேளை கண்டிப்பா இந்த கொலையாவை தான் பண்ணிருப்பாளா அப்படின்ற மாதிரி இவர் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ரூம்குள்ள போலான்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய பொண்ணை
பொண்ணு அவருக்கு மேல இருப்பா போல. ஏன்னா அங்க கதவுக்கு பக்கத்துல ஒரு சின்ன துண்டு சீட்டை பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வச்சுட்டு போயிருக்கா. ஏன்னா இவர் உள்ள வந்துட்டு போனாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீட்டு கீழே விழுந்திருக்கும். ஸோ அதை பார்த்து அவ தெரிஞ்சுப்பால நம்மளுடைய அப்பா நம்ம ரூமுக்கு வந்துட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி. அதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கா. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவரும் சரி ஓகே போகும்போது அதே மாதிரி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டு உள்ள போறாரு. அதுவும் இல்லாம ஏன் நம்ம பொண்ணு நம்ம உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு எல்லாமே பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி அவருக்கு இந்த இடத்துல இன்னும் தான் அந்த டவுட் அதிகமாயிட்டே போகுது அவர் பொண்ணு மேல. ஸோ இந்த கேஸ் விஷயமா அவருடைய பொண்ணு கிட்ட இருந்து ஏதாவது ஒரு தடயம் கிடைக்குதான்னு சொல்லி அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஒரே ஒரு டிராயர் மட்டும் பாத்தீங்கன்னா ஓப்பனே ஆகல. எதுக்காக இதை லாக் பண்ணிருப்பா, இதுல அப்படி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது சரியா ஜன்னல் வழியா பாக்குறாரு. அந்த இடத்துல அவருடைய பொண்ணு வந்துகிட்டு இருக்கா. சரி ஓகே நம்ம வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த பேப்பர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹாபினும் பார்த்தீங்கன்னா அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வருவா. ஆனால் அந்த டைமில் நமக்கு இப்போ தான் இன்னொரு ட்விஸ்ட்டை காட்டுறாங்க. நம்ம ஹாபின்னு அந்த ஒரு பேப்பரை மட்டும் அங்கே வச்சுட்டு போல இன்னொரு சின்ன பேப்பரையும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு போயிருப்பா போல ஒரு மாதிரி சுருட்டி. ஸோ அது கீழே விழுந்திருக்கிறத பார்த்தோன்னா அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ நம்ம அப்பா உள்ளே வந்துட்டு போயிருக்காரு போலையே அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவள் வீட்டுக்கு வந்த உடனே மறுபடியும் வெளியே கிளம்புற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு கேட்குறாரு எங்கே கிளம்புற அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லைப்பா இங்கே பக்கமாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. அந்த டைமில் அவள் பேக்கில் ஒரு கீ செயின் மாட்டிருப்பா. அதை பார்த்த உடனே மனுஷனுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் லேப்ல பார்த்திருப்பார்ல அந்த கொலகாரியோட ஒரு எவிடன்ஸா ஒரு சின்ன த்ரெட், அந்த நூல் பாத்தீங்கன்னா அவ வச்சிருக்கக்கூடிய அந்த கீ செயினோட மேட்ச் ஆகுது. அப்படின்னா அந்த நூல் இந்த கீ செயின்ல இருந்து தான் விழுந்திருக்கா, இவ தான் அந்த கொலையை பண்ணிருப்பாளா அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள செம்ம சந்தேகம். உடனடியா பாத்தீங்கன்னா இதை பத்தி அவகிட்ட கேட்கறதுக்காக டோர் ஓபன் பண்ணி போலான்னு சொல்லி பாக்குறாரு. பட் இந்த இடத்துல தான் அவர் இன்னொரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. அது என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்திருப்போம். நம்ம ஹீரோ வந்துட்டு அவருடைய பொண்ணுகிட்ட ஏதோ கேட்டிருப்பாரு, உண்மையை சொல்லு அங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் வந்துட்டு என்னதான் நீ டார்ச்சர் பண்ண நான் அதை பொறுத்துக்கிட்டேன், என் பொண்ணையும் அதே மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா நான் பொறுத்துக்க மாட்டேன், நான் டைவர்ஸ் பண்ண போறேன் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அந்த சீனை தான் கண்டினியூவாக காட்டுறாங்க. உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுமா, நீ தானே அதை பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ விடாம மறுபடியும் அப்படியே தான் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கும், அது அப்படியே கீழே விழுந்து நம்ம ஹாபினோட கையை பார்த்தீங்கன்னா கிழிச்சிருக்கும். சடனா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் வந்துட்டு ஏன் இப்படி குழந்தைகிட்ட இப்படி நடந்துட்டு இருக்கீங்க கோவத்தோட, இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா குழந்தைய அப்படியே கையில தூக்கிக்கிறாங்க. அப்போ ஹாபினும் சொல்றா நான் அவனை கொல்ல கிடையாது அப்படின்ற மாதிரி. அப்படின்னா இவ சின்ன வயசுல ஏதோ ஒரு கொலை பண்ணிருக்காளா, அந்த கேஸ் விஷயமா தான் நம்ம ஹீரோ அப்பவே அவளை போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணி கேட்டிருப்பானா அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த இடத்துல தோணுது. ஸோ அப்படியே கட் பண்ணா இப்போ பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் அந்த மாதிரி போய் கேட்க கூடாது, ஏன்னா சின்ன வயசுலயே நான் அவகிட்ட அந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டதுனால தான் அவளுக்கு இப்போ என் மேல இவ்வளோ விருப்பம் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் நான் அதே தப்பா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாரு. மறுபடியும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. கிடைச்சிருக்கக்கூடிய அந்த எவிடன்ஸ்லாம் வச்சு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. எதுக்காகனா நம்ம பொண்ணுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த வித சம்மந்தமும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில பாக்குறாரு. அதுக்கப்புறம் அங்க மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸும் வராங்க. ஸோ அவங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. ஸோ அதுல ஹூடி போட்டுட்டு ஒரு கொலைகாரி அந்த கார் எடுத்துட்டு போனால அவளுடைய ஃபேஸ் நமக்கு கேப்சர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே உயிரே போயிடுச்சு. ஐயோ நம்ம பொண்ணு மாட்டிக்கிட்டாளா அப்படின்ற மாதிரி பதட்டத்தோடயே பாத்தீங்கன்னா போய் பாக்குறாரு. பார்த்தா அது அவருடைய பொண்ணு ஹாபின் கிடையாது. ஆனா அந்த பொண்ணு அவர் இதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல பார்த்திருக்காரு. அது வேற யாரும் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல நம்ம ஹாபின் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பொண்ணுங்க பிளான் போட்டு ஒரு லேடியோட மொபைல் அடிச்சிருப்பாங்கல்ல, அதுல இருந்த ஒரு பொண்ணு தான் இந்த மாதிரி ஒயிட் ஊடிய போட்டு வந்துட்டு அந்த காரையும் எடுத்துட்டு போயிருக்கா. ஸோ இவ தான் கண்டிப்பா அந்த கொலைகாரியா இருப்பா, நம்ம இவளை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு ஐடியா வந்துருச்சு. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஷன்ல இருந்தால, ஸோ அந்த ஸ்டேஷன்ல இருக்க ஆளுங்க கிட்ட போனோம்னா அந்த பொண்ணோட அட்ரஸ் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டைரக்டா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போயிட்டு இந்த மாதிரி அன்னைக்கு ஒரு பொண்ணு இருந்தால ரெண்டு பொண்ணுங்க, ஸோ அதுல இருந்த ஒரு பொண்ணோட இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட்டே எடுத்து கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்னு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு விஷயமே கன்ஃபார்மா தெரியுது. அந்த பொண்ணு இதே மாதிரி நிறைய திருட்டு கேஸ்ல மாட்டிருக்கா. சரி ஓகே அன்னைக்கு அந்த போன் எல்லாத்தையுமே திருடினது கண்டிப்பா இந்த பொண்ணா தான் இருப்பா போல, நான் தான் தேவையில்லாம என் பொண்ணு மேல சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ அந்த பொண்ணோட பேரை வச்சு அவர் நெட் சென்டர்ல போயிட்டு சில விஷயங்களை சர்ச் பண்ணி பாக்குறாரு. அந்த பொண்ணு சோஷியல் மீடியாவில் ஏதாவது இருக்காளா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எஸ் இருக்கா. அதுக்கப்புறம் அவளுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல யார் இப்போ ஆன்லைன்ல இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு பொண்ணு ஆன்லைன்ல இருக்க மாதிரி தெரியுது. உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அப்படியே மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ சடனா அந்த பொண்ணு ரிப்ளை பண்றா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி. ஏன்னா அந்த பொண்ணு ஏதோ ஒரு தப்பான தொழில் பண்ற பொண்ணா இருப்பா போல, அதனால தான் அப்படி உடனே மெசேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க எங்க வர சொல்றீங்களோ வரேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் ஒரு பிளேஸை சொல்லி அந்த பிளேஸ்க்கு நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். எதுக்குன்னா இப்போ இந்த பொண்ணு கிட்ட போய் பேசினா மட்டும்தான் அந்த காணாம போன மின் அந்த கொலகாரி இருக்கால அவளை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோ பிளான் போடுறான். அப்புறம் நைட் ஆகுது, அவன் அந்த பொண்ணை வர சொல்லியிருப்பான்ல, ஸோ அங்கே போயிட்டு அவர் வெயிட் பண்ணுறாரு. அப்பதான் அங்கே இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ அவர் மெசேஜ் பண்ணி ஒரு பொண்ணை கூப்பிட்டு இருந்திருப்பார்ல, அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது. அதே ஸ்டேஷன்ல அந்த மின்னுன்ற பொண்ணுக்கு பக்கத்துல இன்னொரு பொண்ணு இருந்திருப்பாள்ல, அந்த பொண்ணு தான். ஸோ இவ அந்த மின்னு கூட இருந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு, இவளுக்கு தான் நான் மெசேஜ் பண்ணனா அப்படின்ற மாதிரி அவர் ஷாக்கிங்கோட யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இவ பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த கார்க்குள்ளேயே ஏறி போறா. அது மட்டும் இல்லாம இவளை இப்படி கூட்டிட்டு வரதுலாம் வேற ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை இவளை பண்ண சொல்லி அவன் தான் இவளை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் போல. ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர் வரல போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவங்க மறுபடியும் கார்ல ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வராரு, ஒருவேளை இவர் போலீஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வேகமா பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கார்ல இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. சந்து பொந்தெல்லாம் விட்டு ஓட்டுறதுனால இவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அவங்க எங்க போனாங்க அப்படின்றதே தெரியல, மிஸ் பண்ணிட்டாரு. மழை வேற பேஞ்சிட்டு இருக்குது. அப்படியே காரை விட்டு எல்லாம் இறங்கி போய் தேடிட்டு இருக்காரு எங்கேயாவது இருக்காங்களான்னு சொல்லி. பட் கிடைக்கவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து அவர் வீட்டுக்கு வராரு. அப்போ அவருடைய பொண்ணு நிக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம, உண்மையை சொல்லு, நேற்று நைட்டு நீ எங்க இருந்த, அந்த மின்ன நீ பார்த்திருக்கல, அவ கூட சேர்ந்து தானே அந்த மலைப்பகுதிக்கு போயிருக்க அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை தான் பொண்ணு அந்த மின் கூட சேர்ந்து தான் அந்த கொலையை பண்ணிருப்பாளோ, அதுக்கப்புறமேட்டு தான் அந்த கார்லாம் எரிச்சிட்டு தப்பிச்சு ஓடி இருப்பாளோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ல கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம இங்க இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. இந்த கேஸ் மேல எனக்கு உன் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி தானே வேணும்னே ஆக்சிடென்ட் ஏற்பாடு பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்கும்போது இவளும் பாத்தீங்கன்னா, ஆமா நான் வேணும் தான் ஆக்சிடென்ட் ஏற்பாடு பண்ணேன், ஆனா நீங்க சொல்ற மாதிரி மின்னுன்ற ஒருத்தியை நான் பார்க்கவே கிடையாது. அதுவும் இல்லாம நான் எதுக்காக இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிக்கிட்டேன்னா, எனக்கு உங்க கூட வாழ்றதுக்கு பிடிக்கல, அதுக்காக தான் சாகலான்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவத்தோட போய் கதவை சாத்திடுறா. ஸோ நமக்கு ஒண்ணுமே புரியல, இவ பேசுறதுலாம் உண்மையா இல்ல நிஜமாவே பொய்யெல்லாம் மறைச்சிட்டு இப்படி அவ அப்பா கிட்ட நடிச்சு பேசுறாளா அப்படின்னு சொல்லி நமக்கு எதுவுமே தெரியல. இவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் வியர்டா இருக்கு. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்க அந்த லீ இருக்கால, அதான் அந்த லேடி போலீஸ், அவங்க வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. சார் இந்த மாதிரி நாங்க அந்த சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆன பொண்ணை வந்து பார்த்துட்டோம். ஸோ அந்த பொண்ணுடைய பேர் வந்துட்டு மின்னு, அவ நிறைய தப்பான வேலைகள்லாம் பாப்பா, அவ தான் அன்னைக்கு அந்த காரையும் எடுத்துட்டு போயிருக்கா, மேபி அவ தான் அந்த கொலையை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவ சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு தான் அந்த விஷயம்லாம் ஆல்ரெடி தெரியும்ல. சரி வேற ஏதாவது தெரிஞ்சிச்சா உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி, அவ தங்கியிருக்க இடம் பத்தி ஏதாவது தெரிஞ்சா அப்படின்னு கேட்கும்போது, சரி எங்களுக்கு அந்த விஷயம் இப்போ வரைக்கும் தெரியல, பட் அவ கூட பழகுற ஒரு பையனை வந்து நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, எது பையனா, அவ கூட ஒரு பொண்ணு தானே பழகுறா, அவளை தானே நேற்று நான் பார்த்தேன், இவங்க என்ன இப்போ புதுசா பையன் சொல்றாங்க, சரி ஓகே அவன் எங்க தங்கியிருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, அவனை பிடிக்கிறதுக்காக தான் சார் இப்போ நம்ம போலீஸ் டீம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனை காட்டுறாங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணம்லாம் இருக்குது போல, அதை எடுத்து வச்சுட்டு இப்போ கிளம்ப பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்து நம்ம மாட்டிக்கு போறோம் போலீஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களாம் இருக்காங்க. ஸோ இவனை நல்லா வளைச்சு பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விசாரணை ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. சொல்லு லாஸ்டா அந்த மின்ன எப்ப பார்த்த, அவ கொலை பண்ண விஷயம்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேட்குறாங்க. ஆனா இவனுக்கு அது எதுவுமே தெரியாது போல. நீங்க என்ன சொல்றீங்க, நான் அவளை கடைசியாக எப்போ பார்த்தேன்னு எனக்கே தெரியல, அதுவும் இல்லாம நீங்க சொல்ற அந்த கொலைக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவனும் பாத்தீங்கன்னா எதையுமே ஒத்துக்காத மாதிரியே பேசிட்டு இருக்கான். ஸோ இவன் கிட்ட பேசி பிரோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங் இருக்காருல அந்த இன்ஸ்பெக்டர், அவர் பாத்தீங்கன்னா வெளியே வந்து நம்ம ஹீரோ கிட்ட புலம்பிட்டு இருக்கும்போது அடுத்து நம்ம ஹீரோ போய் விசாரிக்காம அந்த அசிஸ்டன்ட்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல, லீ அப்புறம் கு, அவங்க 2 பேரையுமே அனுப்பி விடுறாரு, நீங்க போய் விசாரிங்கன்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு அந்த காங்குக்கு ஒன்றுமே புரியல. சார் என்ன சார் இந்த முக்கியமான கேஸில் போயிட்டு அந்த ஜூனியர் 2 பேரும் அனுப்புறீங்க, நீங்கள் போய் விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, நான் அவங்க 2 பேரையும் விசாரிக்க அனுப்புனதே அந்த பையனோட கேரக்டர் என்னன்னு சொல்லி நோட் பண்ணுறதுக்காக தான், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான், உண்மை சொல்கிறானா இல்லை பொய்யே சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரியாக்ஷன்ஸை வச்சு அவர் ஒரு மாதிரி இந்த பக்கம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அந்த பையனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய். ஸோ இந்த விசாரணைலாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கு இருக்கான்ல, அவன் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். சோஷியல் மீடியாவில் அந்த மின் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு சில போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கா. அந்த போஸ்ட்ல அவ கை கால் இந்த மாதிரிலாம் விஷயங்களை போஸ்ட் பண்ணியிருக்கா. இதெல்லாம் இதுக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவளுடைய ஒரு போஸ்ட்ல அந்த கை பார்த்தீங்கன்னா ஏதோ அடிப்பட்ட மாதிரி இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை இவங்க வந்து நோட் பண்றாங்க. ஒருவேளை இவளை வந்து யாரோ ஒருத்தங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த மாதிரி போட்டோஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்களா. அதுவும் இல்லாம லாஸ்டா நம்ம இவளை கொலை பண்ணதா சஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த கொலையையும் இவளை யாராவது ஒருத்தங்க இப்படி தான் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவங்களுக்கு இன்னும் பல தாட் ஓட ஆரம்பிக்குது. ஒருவேளை உண்மையான கொலைகாரி அவளே கிடையாதா, அவளை யாராவது ஒருத்தங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் அதெல்லாம் பண்ண சொல்லியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த மின் பொண்ணோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ அங்க அக்கம் பக்கத்தெல்லாம் விசாரிச்சு பாக்குறாங்க. அங்க ஒரு லேடியும் இருப்பாங்க. அவங்க கிட்ட அந்த மின்னோட போட்டோவை காட்டி உங்களுக்கு இந்த பொண்ணை பத்திலாம் தெரியுமா, இவளை கடைசியா நீங்க எப்ப பாத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அவ பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி தடுமாற்றத்தோடய பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துல நம்ம ஹீரோவுக்கு நல்லா புரிஞ்சிருது இந்த பொண்ணு வந்து ஏதோ ஒன்று மறைக்கிறா அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம நம்ம மின்னோட கையில அடிப்பட்ட மாதிரி அவ ஒரு போஸ்ட் போட்டிருப்பாள்ல, அந்த அடி இவளுடைய கையிலயும் இருக்குது. ஸோ அந்த மின்னுக்கு அடிப்பட்ட மாதிரி தான் இவளுக்கு அடிபட்டிருக்கா, இல்லைனா அந்த போஸ்ட்ல இருக்கிற கையை இவளோட
இவங்களோட தானா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட வேற எதுவும் பெருசா பேசாம சரி ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு ஏன் பொய் சொல்லணும், சோ இவளையும் யாராவது ஒருத்தங்க கொடுமை பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய தாட் வருது நம்ம ஹீரோவுக்கும் அவங்களுக்கும். சரி, அந்த டைம்ல நம்ம ஹீரோ சுத்தி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சில பேர்லாம் இந்த வீட்டை நோட் பண்ற மாதிரி தெரியுது. அதாவது நம்ம ஹீரோ இங்க வந்து விசாரிக்கிறது, அந்த பொண்ணோட வீடு, இது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்குள்ள ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே தான் இருக்கு. இந்த சேம் டைமில் நம்ம ஹீரோவோட பொண்ணு ஹாபின் அந்த பாட்டியை வண்டியில் ஏற்றி அனுப்பி விட்டுறா. நீங்கள் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கே போங்க பாட்டி, நான் இதுக்கு மேலே என்ன பார்த்துக்கிறேன், எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவளையே ஒரு மாதிரி வியர்டாக காட்டுறாங்க. இவ அடுத்து வேறு ஏதோ பண்ண போறா அப்படின்ற மாதிரி. இந்த சேம் டைமில் நம்ம போலீஸ் டீமுக்கு பார்த்தீங்கன்னா முன்ன பற்றின இன்னொரு க்ளூ கிடச்சிருக்கு. அது என்னன்னா, அவள் ஒரு ஏடிஎம்ல நிறைய பணத்தை வித்ட்ரா பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் அவளுடைய ஃபேஸை வச்சு அவங்க கண்டுபிடிக்க கிடையாது. அவள் ஸ்டார்டிங்கில் அந்த காரை எடுக்கும்போது ஒரு ஒயிட் கலர் ஹூடி போட்டிருந்தால, அதே ஹூடியை போட்டு தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கா. அதனால தான் அவளுடைய ஃபேஸ் தெரியலனா கூட அந்த ஹூடியை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பணத்தை அவள் வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் போய் பார்த்தீங்கன்னா அவள் ரூம் எடுத்து தங்கியிருக்கா. இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் டீமுக்கு தெரிஞ்சுட்டு இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கே போயிட்டு அவளை பிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. இது எல்லாமே காட்டிக்கிட்டு இருக்க இந்த டைமில் இன்னொரு பக்கம் அந்த கோவை தான் காட்டுறாங்க. ஸோ அவன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவிலே வேற ஏதாவது நமக்கு ஒரு க்ளூ கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ப்ரொஃபைலையும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த டைமில் அவன் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறான். அந்த விஷயத்த நம்ம லீ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேர்ட்டுமே சொல்றான். அது என்னன்னா, அந்த மின்ன இருக்கால, அவளுக்கு மொத்தமா 2 அக்கௌண்ட் இருக்கு. ஒரு அக்கௌண்ட்ல தான் அவளுடைய பாடியை பத்தி ஒரு மாதிரி போட்டோஸ் எடுத்து போட்டுட்டு இருந்திருக்கா. இன்னொரு அக்கௌண்ட்ல இந்த நேச்சுரல் வியூ, அதுக்கப்புறம் அவ பார்க்கக்கூடிய சில ஆஸ்தட்டிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்து போட்டுட்டு இருந்திருக்கா. அப்ப அதுல சக்கரை நோய்க்கான ஒரு டேப்லெட்டையும் அவ போட்டோ எடுத்து போட்டிருக்கா. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, அவளுக்கு சக்கரை நோய் இருந்திருக்கு. சோ கொலை நடந்த இடத்துல அந்த ரத்தம் இருந்திருக்கும் தெரியுமா, அந்த ரத்தத்திலையும் சக்கரை நோய் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படின்னா இவங்க இவ்வளவு நேரமா கொலைகாரின்னு சொல்லி அந்த மின்ன்ற பொண்ணு தேடிட்டு இருக்காங்கல்ல, அவ ஆக்சுவலா கொலைகாரிலாம் கிடையாது, அவ தான் கொலை செய்யப்பட்டவ அந்த இடத்துல. ஏன்னா அவளுக்கும் சக்கரை நோய் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சாகடிக்கப்பட்டவங்களோட ரத்தத்திலையும் சக்கரை நோய் இருந்திருக்கு. சோ அதனால தான் நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இறந்து போயிருக்கிறது அந்த மின்னுன்ற பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா இப்போ அந்த மின்னு மாதிரியே ஒரு ஒயிட் ஊடியை போட்டுக்கிட்டு ஒரு ஹோட்டல் ரூம்ல போய் ஒரு பொண்ணு தங்கியிருந்தால, அவளை பிடிக்க கூட போலீஸ் டீம் போனாங்க. அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வேற யாரும் இல்ல, அந்த மின்னு கூட ஒரு பொண்ணு இருந்தால அந்த போன் திருடும் போது அந்த பொண்ணு தான். அவளுடைய பேரை நம்ம யாங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த பொண்ணு தான் போலீஸ் கிட்ட மாட்டிருக்கா. அந்த மின் மாதிரியே ஒரு ஒயிட் கலர் ஹூடியை போட்டுக்கிட்டு அந்த ஏடிஎம்ல போய் பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு அந்த ரூம்ல போய் தங்கினது எல்லாமே இவ தான். அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணை விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு போக போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உண்மையை சொல்லு, இறந்து போனது அந்த மின்னு தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது, நீங்க என்ன சொல்றீங்க, அவ செத்து போயிட்டாளா? எனக்கு அதை பத்திலாம் தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நாங்க 2 பேருமே ஒரே அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுவோம், பேங்க் அக்கௌண்ட். ஸோ அந்த அக்கௌண்ட்ல எங்களுக்கு எப்பயாவது பணம் தேவைப்படுச்சுன்னா நாங்க அதை எடுப்போம். அந்த மாதிரி தான் நான் அந்த பணத்தை வந்து எடுத்தேன். அதுவும் இல்லாமல் நான் கடைசியாக மின்ன பார்த்து எவ்வளோ நாள் ஆகுதுன்னு எனக்கே தெரியல. அப்படி இருக்கும்போது அவள் செத்து போனதுக்கு நான் காரணன்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே கடைசியாக அவள் வந்து உங்கள் பொண்ணை தான் பார்க்க போகிறன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது, இது என்னோட பொண்ணையா? ஆமாம். அப்புறம் என்னை மட்டும் இந்த கேஸ்லேருந்து நீங்கள் காப்பாற்றலைன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா காண்டியாவது நான் சொல்லி விட்டுருவேன், உங்கள் பொண்ணு தான் முன்ன கொலை பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி. இது கேட்டோடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. என்ன இவ வேற இப்படி சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் காட்டுறாங்க. அது என்னன்னா, நம்ம ஹீரோ அவனுடைய பொண்ணு சின்ன குழந்தையா இருக்கும்போது அவளை ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணி கேட்டிருப்பான்ல, உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு. அப்போ கூட அவள் சொல்லியிருப்பா, நான் அவனை கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி. ஸோ அது யார் இறந்து போயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட 2வது பையன். ஸோ அவன் இறந்து போனதுக்கு தான் இவ காரணமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்போ விசாரிச்சிருந்திருப்பான். ஸோ இப்போ அந்த சீன் தான் கண்டினியூவாக காட்டுறாங்க. காட்டுக்குள்ள தான் அவங்க 2 பேரும் காணாம போயிருப்பாங்க போல. நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃப், அப்புறம் இன்னும் மொத்த போலீஸ் ஃபோர்ஸ், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே தேடிட்டு இருக்காங்க 2 பேரையும். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹாபி வந்து கிடைச்சிட்டா. பட் இருந்தாலும் அவளுடைய ட்ரெஸ் முழுக்க அப்படியே ஒரு மாதிரி ரத்தமா இருக்குது. ஸோ இவன் மட்டும் தான் இருக்கா, பையன் எங்க? அதுவும் இல்லாம உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பையனும் கிடைச்சிட்டான். பட் இறந்து போய் கிடைச்சிருக்கான். அவன் ஏதோ மேல இருந்து கீழே விழுந்துட்டான் போல பள்ளத்துல. அப்ப ஆரம்பிச்ச சந்தேகம் தான் இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கு அவன் சொந்த பொண்ணா இருந்தா கூட ஹாபி மேல பயங்கரமான டவுட் இருக்கு. அன்னைக்கு அவனை கொன்னது இவளாதான் இருப்பாளா அப்படின்ற மாதிரி. ஸோ இதனாலேயே அதிகமா சந்தேக பார்வையோடய பார்த்துக்கிட்டு இருப்பாரு நம்ம ஹாபியை. ஸோ மறுபடியும் கதை ப்ரெசென்ட்டுக்கு வருது. அந்த சாயின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான்ல, அவனை வந்து இப்போ நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ண சொல்லிடுறான். ஏன்னா அவங்ககிட்ட வந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிலீஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே வந்து அவன் மூலமாக நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிச்சுன்னா அப்புறம் நம்ம இந்த கேஸை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாயை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அங்கேருந்து அனுப்ப சொல்லிடுறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் அந்த பொண்ணையும் பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க, அந்த யாங்கையும். அப்போ அந்த டைமில் நம்ம ஹீரோ பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இந்த பைத்தியக்காரியை இந்த கேஸ்லேருந்து காப்பாற்றலைன்னா என் பொண்ணை வேற இந்த கேஸில் இழுத்து விட்டுருவன்ற மாதிரி சொன்னா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் நம்ம பொண்ணை பற்றி ஏதாவது சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்காரு.
அவளை விசாரிக்கிற வரைக்கும். இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம ஹாபி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட இடத்துக்கு தான் போயிருக்கா, அவருடைய ஆஃபீஸ் ரூமுக்கு. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய போலீஸ் கிட்டே சொல்றா, இந்த மாதிரி நான் அவரோட பொண்ணு தான், சும்மா இந்த இடத்துக்கு வந்தேன் அவருடைய இடம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அலோ பண்ணிடுறாங்க. அப்புறம் அவ உள்ள போயிட்டு நம்ம அப்பா இப்போ என்ன கேஸ் எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லி பாக்குறா. அங்க இருக்கக்கூடிய எவிடன்ஸ் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்ல நடந்த கொலை கேஸை பத்தி தான் இப்போ என்னோட அப்பா விசாரிச்சுட்டு இருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லாமே தெரியுது. இதை வந்து இவ ஏன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வராரு. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு, இந்த மாதிரி சார் உங்க பொண்ணு வந்து இங்க வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவ எதுக்காக இங்க வந்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா பாத்தீங்கன்னா அவருடைய இடத்த சுத்தி பாக்குறாரு. அங்க வந்து அவ என்ன பார்த்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்க ஒரு எவிடன்ஸை பத்தின பேப்பர் இருக்காது. என்னன்னா அந்த கொலை நடந்த இடத்துல அவங்க ஒரு ரெட் கலர் த்ரெட் இருக்கிறத பார்த்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த கேஸ் ஃபைல அவ கடைசியா பார்த்திருக்கா. அப்படின்னா இப்போ அவளுக்கு நான் விசாரிச்சுட்டு இருக்கேன், இந்த கேஸை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்க இந்த டைம்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஹாபி அந்த ரெட் கலர் நூல் இருக்கக்கூடிய அந்த கீ செயின் இருக்கும்ல, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட பார்த்திருப்பாரு, அந்த கீ செயினை எரிச்சிட்டு இருக்கா. இவ எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்? ஒருவேளை அங்க இருந்த தடயம் உண்மையாவே இவளோட தானா? ஒருவேளை அந்த பொண்ணு முன்ன இவ தான் கொலை பண்ணிருப்பாளா அப்படின்ற மாதிரி, இவ தான் அந்த கொலைகாரியா இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தேகத்தை இவ மேல எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் இன்னும் சில பிளாஷ்பேக்லாம் நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா கடைசியா அந்த பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா அவருடைய பையன் இறந்து போறதுக்கு முன்னாடி நம்ம ஹாபி தான் வந்து தம்பியோட கண்ணை கட்டி அப்படியே ஒரு மாதிரி கண்ணாம்பூச்சி விளையாடுறதுக்காக அந்த மலைப்பகுதிக்கு அவளை கூட்டிட்டு போயிருப்பா. ஸோ அதுக்கடுத்து அவங்க காணாம போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவங்களை தேடி அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சில எவிடன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாரு. அவரு பையனோட செருப்பு, அதுக்கப்புறம் அவனுடைய கண்ணில் அந்த துணியை கட்டி நம்ம ஹாபின்னு கூட்டிட்டு போயிருப்பாள்ல. ஸோ அந்த டைம்ல அந்த துணியும் பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சும்மா கெஸ் பண்றாரு, அவன் இந்த மலைப்பகுதியில இருந்து எப்படி விழுந்திருப்பான்னு சொல்லி நினைக்கும் போது அங்க இருந்து ஹாபி தான் தள்ளி விட்டுருக்கா அப்படின்ற மாதிரி இவரே இமேஜினேஷன்ல நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ பிரசன்ட்ல அவர் வீட்டுக்கு வராரு. நம்ம பொண்ணு எதுக்காக நம்மளோட இடத்துக்கு வந்து அந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டோடய வந்துட்டு இருக்கும்போது உள்ள வந்து பார்த்தா அவருடைய பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருப்பா. அந்த டைம்ல அவர் இதுக்கு முன்னாடி அந்த கேஸுக்கு ரிலேட்டடான ஒரு கீ செயினை பார்த்திருப்பாருல, அந்த கீ செயின் இப்போ அவகிட்ட இல்ல. அதை என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி இவருக்கு பயங்கரமான டவுட். ஏன்னா லாஸ்டா இவரோட பெஞ்ச்லயும் பாத்தீங்கன்னா அந்த எவிடன்ஸை பத்தின ஒரு பிரிண்ட் அவுட் தான் இருந்திருக்கும். அந்த ரெட் கலர் நூலை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் அதுல இருந்திருக்கும். ஸோ அதை தான் அவ கடைசியா பார்க்கவும் செஞ்சிருக்கா. இப்போ வந்து பார்த்தா அது ரிலேட்டடான அந்த கீ செயினை காணோம். ஒருவேளை இவ தான் அந்த கொலைகாரின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுக்காக இதை பண்ணிருக்காளா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவகிட்டே டைரக்டா கேட்டுட்டாரு, உண்மையை சொல்லு, அந்த மின்ன நீ தானே அன்னைக்கு அந்த காட்டுல கொலை பண்ணிருக்க அப்படின்னு கேட்கும்போது உடனே பாத்தீங்கன்னா அவ அதுக்கு எதுக்குமே ஆன்சர் பண்ணாம ஹான் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தங்களோட பேரை சொல்றா. அவங்க நிஜமாவே தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறா. இந்த இடத்துல ஏன் சம்பந்தமே இல்லாம அந்த ஹான் அப்படின்ற ஒருத்தங்களை பத்தி இந்த இடத்துல அவ கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே புரியல. அண்ட் அவ கேட்கறதுக்கு நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி ஷாக் ஆகி அங்கிருந்து போறாரு. அண்ட் இதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.